வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. ஏன்னா இந்த மாடர்ன் உலகத்துல சுத்தி எக்கச்சக்கமான சத்தங்கள். இதுக்கு நடுவுல நம்ம ஃபோக்கஸ எப்படி கரெக்டா வச்சுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்மளோட உண்மையான திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் தான் இது. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்போவாவது ஐயோ நம்ம எனர்ஜி பூரா வீணா போதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது எந்த பிரயோஜனமும் இல்லாத மீம்ஸ் பாக்குறது, இல்லனா சோஷியல் மீடியால சம்பந்தமே இல்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி அற்பமான விஷயங்கள் உங்களை உறிஞ்சிரதா நினைச்சிருக்கீங்களா? நிறைய நாள் நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ஆனா உருப்படியா ஒண்ணுமே பண்ணலையேன்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் மூலமா அலச போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் என்ன தெரியுமா? ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற மே 5ஆம் தேதிக்கான ஒரு சின்ன பதிவு தான். வெறும் ஒரே ஒரு பக்கம்தான். ஆனா திசைகாட்டி ஊசி அப்படிங்கிற தலைப்புல ஒரு சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கைய ஒரு பர்பஸோட வாழ்றதுக்கான மிக ஆழமான, காலத்தை வென்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்கை நமக்கு கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? பகுதி 1, ஆஃபிஷியஸ்னஸ் அப்படிங்கிற தேவையற்ற தலையீடின் வலை. ஆசிரியர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு, ஆஃபிஷியஸ்னஸ். ஆஃபிஷியஸ்னஸ் அப்படின்னா சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எல்லா விஷயத்திலயும் தேவையில்லாம தலையிடுறது, கவனம் செலுத்துறது. சுருக்கமா சொல்லணும்னா ரோட்ல போறவர எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம அட்டென்ஷனை கொடுக்கறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஃபோன் கால்க்கும், வாட்ஸ்அப் குரூப்ல வர ஒவ்வொரு சின்ன மெசேஜ்க்கும் நாம உடனே ரியாக்ட் பண்றோம்ல, அது எவ்வளோ டயர்டான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற அந்த மாடர்ன் கவனச்சிதறல இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெர்ஃபெக்டா விவரிக்குது. நம்மளுக்கே தெரியாம இது நம்ம எனர்ஜியை மொத்தமா காலி பண்ணிடுது. இந்த இடம் எதை ரொம்ப பிரமாதமா காட்டுதுன்னா, அலைப்பாயிர ஒரு மனசுக்கும் ஒரே ஒரு புள்ளில குவிஞ்சிருக்கிற மனசுக்கும் உள்ள அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை தான். இப்படி எல்லார்ட்டையும் எல்லாத்துலயும் நம்ம கவனத்தை சிதற விடுறது நம்மள அப்படியே சோர்வாக்கிடும். ஆனா அதை விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்துல, ஒரு உயர்ந்த லட்சியத்துல முழுமையா லயிச்சு போறதுதான் ஒரு மனுஷனை முழுமையாக்குதுன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன். நீங்க சிதறி போன ஒருத்தரா இருக்க போறீங்களா, இல்ல முழுமையான ஒரு ஆளா இருக்க போறீங்களான்னு டிசைட் பண்றதே இதுதான். பகுதி 2, நம்மளோட எனர்ஜிய எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். இங்கதான் அவர் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அற்பமான விஷயங்கள்ல உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. இங்கிலீஷ்ல அவர் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபிசில் அவுட் அப்படிங்கிற வார்த்தைய கவனிச்சிங்களா? ஒரு பலூன்ல இருந்து காத்து புஸ்ஸுன்னு மெதுவா கசிஞ்சு போற மாதிரி நாமும் நம்ம சக்தியையும் நேரத்தையும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான எனர்ஜிய இப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாத சாதாரண விஷயங்கள்ல வீணாக்குறது ரொம்ப பெரிய சோகம்னு அவர் நம்மள எச்சரிக்கிறாரு. சரி, அப்ப நம்ம வாழ்க்கைய எப்படி திரும்பவும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இங்கே இருக்கு. இது ஒரு சூப்பரான கைடு. ஃபர்ஸ்ட், உங்க எனர்ஜிய வீணாக்காதீங்க. செகண்ட், ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக அந்த எனர்ஜிய சேமிச்சு வைங்க. தேர்ட், நீங்க பயன்படுத்துற வழியும் உங்களோட இறுதி முடிவும் ஒன்னா சந்திக்கணும். அதாவது நீங்க செய்யற செயலும் உங்களோட லட்சியமும் ஒரே நேர்கோட்ல இருக்கணும். ஃபோர்த், அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையறதுக்கு உங்களை நீங்களே முழுமையா அர்ப்பணிச்சுக்கணும். நம்ம சக்தியை எப்படி சேமிச்சு சரியான வழியில யூஸ் பண்றதுங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் அட்வைஸ் இது. பகுதி 3, திசைகாட்டி ஊசி அப்படிங்கிற ஒரு ஆழமான உருவகத்துக்குள்ள போகலாம். இந்த மேற்கோளை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. கப்பல் வேணும்னா புயலால அங்கும் இங்கும் தூக்கி வீசப்படலாம். ஆனா அதுல இருக்கிற திசைகாட்டி ஊசி எப்பவும் வடக்கு திசையையே காட்டிக்கிட்டு இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோட் இது. இந்த ஸ்லைடுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் எல்லாமே தலைகீழா மாறுற அந்த புயலோட தீவிரம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட அசையாம அமைதியா நிலைச்சு நிக்கிற அந்த ஊசி. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல். ராமகிருஷ்ணரின் இந்த உருவகத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பிரிச்சு பார்ப்போம். அந்த புயல் அல்லது சூறாவளி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நடக்கிற எதிர்பாராத, நம்மள ரொம்பவே டயர்ட் ஆக்குற கடுமையான சூழ்நிலைகளை குறிக்குது. நடுக்கடல்ல தத்தளிக்கிற அந்த கப்பல் மாதிரி தான் நாமும் பல நேரங்கள்ல சூழ்நிலைகளால அலைக்கழிக்கப்படுறோம். ஆனா அந்த திசை காட்டி ஊசி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம உள்ளத்தோட உறுதி, நம்ம லட்சியத்தின் மேல நாம வச்சிருக்கிற அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. அது எவ்வளவு கடுமையான புயல் அடிச்சாலும் சரி, கொஞ்சம் கூட திசை மாறாம கரெக்டா அந்த ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கியே தான் இருக்கும். சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ராமகிருஷ்ணரோட இந்த ஃபைனல் மெசேஜ் தான். அத போலவே எல்லா சூழ்நிலைகள்லையும் வாழ்க்கையில உள்ள லட்சியத்துக்கு நீங்க அர்ப்பணிப்போட இருங்க.
உங்க வாழ்க்கை பயணம் எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, வெளியில சூழ்நிலைங்கிற புயல் எவ்ளோ பலமா வீசினாலும் சரி, உங்க லட்சியத்தின் மேல இருக்கிற அந்த ஒற்றை புள்ளி கவனத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கறது தான் இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. பகுதி 4. உங்களுடைய உண்மையான திசை. இதை எப்படி ரியல் லைஃப்ல கொண்டு வரதுன்னு பாப்போம். சுவாமி சித்பவானந்தரோட இந்த பதிவிலிருந்து நாம கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல சுருக்கமா சொல்லலாம். இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், சம்பந்தமே இல்லாத எல்லா விஷயங்கள்லயும் தேவையில்லாம கவனம் செலுத்துறத டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. செகண்ட், உங்க எனர்ஜியை சும்மா வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேவ் பண்ணி வைங்க. தேர்ட், எவ்ளோ பெரிய சவாலான சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க லட்சியத்திலிருந்து பின்வாங்காம உறுதியா இருங்க. இந்த 3 விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்த முடியும். விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. அந்த திசை காட்டிய ஊசி எப்பவும் வடக்கு திசையை தான் காட்டும்னு பார்த்தோம்ல. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையோட அந்த வடக்கு திசை, அதாவது உங்களோட உன்னதமான லட்சியம் எது? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து இதை பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த இலக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு திசை காட்டி ஊசி மாதிரி அதை நோக்கியே டிராவல் பண்றது தான் ஒரு முழுமையான வாழ்க்கை. இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன். உங்களோட உண்மையான திசையை கண்டுபிடிங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.